Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 6 English SAMACHEER Kalvi State Board Term 1. For Term 1, that is in the month of June, it's given 3 topics. One is prose, next one is poem, and the third one is supplementary. Let's see prose sea turtles. Unit 1 sea turtles. Sea turtles அப்படினா கடல் ஆமைகள் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி பார்க்க போறோம். Hi Madhi, I have something interesting to show you on the beach. Okay, ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. மதி, நான் எனக்கு இந்த பீச்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசலாமா அப்படின்னு சொன்னா, do you come, let's go, அப்படியா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரிப்ளை பண்றாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத பத்தி இந்த டாபிக்ல பார்க்கலாம். Prose 1 sea turtles. Sea turtles அப்படின்னா கடல் ஆமைகள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுல 5 விதமான கடல் ஆமைகள் இருக்கு. ஒன் இஸ் loggerhead அப்படின்ற ஒரு கடல் ஆமை, நெக்ஸ்ட் olive ridley, நெக்ஸ்ட் the leatherback, நெக்ஸ்ட் the askbill, நெக்ஸ்ட் ஒன் இஸ் the green sea turtles அப்படின்ற 5 வகையான கடல் ஆமைகளோட பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த கடல் ஆமைகளை பேஸ் பண்ணி டெட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் புக்லயே சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. டாக் அபவுட் அப்படின்ற டாபிக்ல ஹேவ் யூ சீன் டர்ட்டில்ஸ், வேர் டு தே லிவ்? ஓகே, நீங்க டர்ட்டில்ஸ் பாத்திருக்கீங்கன்னா, எஸ் ஐ ஹேவ் சீன் டர்ட்டில்ஸ், தட் இஸ் sea turtles live in ocean, seas and fresh waters like rivers and lake. What do you know about turtles? Question number 2, what do you know about turtles? Turtles are reptiles, hard shells that protect their body. They can live in water and on land. Next, they are excellent swimmers, breathe using lungs. Question number 3, why do you think the turtles in the picture have names such as leatherback and askbill? மேல கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு கடல் ஆமைகள் ரெண்டு இருக்கு. ஒன் இஸ் leatherback, நெக்ஸ்ட் ஒன் இஸ் askbill இருக்கு. அதோட பிக்சர் நேம் எதால அப்படி வந்தது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. தெரியுமா அப்படின்றத பத்தி கேக்குறாங்க. leatherback அப்படின்னா எப்படி இருக்கும்னா, that is a soft and leathery shell இருக்கிறதால அதுக்கு பேரு leatherbackனு வந்தது. நெக்ஸ்ட் askbill அப்படின்றது எதால வந்ததுன்னா, அதோட மவுத் எப்படி இருக்கும்னா ஆஸ்க் பீக் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு பறவையோட அழகு மாதிரி இருக்கிறதால அது என்னன்னு சொல்றோம், அது பேர் வந்து ஆஸ்பீக் அப்படின்ற நேம் வந்தது அப்படின்றது திங்க் அபவுட் அப்படின்ற கொஸ்டின்ஸ் அவங்களே கொடுத்திருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல. இதை நம்ம ஜஸ்ட் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 1ல தட் இஸ் ரீடிங் கொடுத்திருக்காங்க. லிசன் டு தி டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். Most of us seen a tortoise in a zoo or in a reptile park. However, not many would have been seen marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend most of their entire life in the sea. There are 7 species of marine and sea turtles in the world. Of them, 5 of them found in Indian coastal waters: the olive ridley, the askbill, and the green sea turtle, and then the loggerhead, and then leatherback. Compared to most of the tortoises, sea turtles are huge. Even the smallest species, that is the olive ridley, weighs up to 35 kg when fully grown. The largest of them all, leatherback, grows into a length of 2.2 meter. Each one would weigh 700 kg. Sea turtles live in their life entirely in the oceans, but they still have a connection with the land. They most come to the ashore to lay eggs. Today, 4 of the sea turtle species mentioned above become extremely rare in India. The olive ridleys, however, are still common, seen nesting on sandy beaches all along our coast. Okay, இந்த ரீடிங் செக்ஷன் 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி தமிழ்ல பார்க்கலாம். அதாவது மரைன் அப்படின்றது என்னன்னா கடல்ல வாழக்கூடியது, ஸ்பீசிஸ் அப்படின்னா ஒரே வகையான உயிரினங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட். தட் இஸ் லிசன் டு தி டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். அதாவது இந்த பக்கம் வந்து கடல் ஆமைகளை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக நிலத்துல வாழும் ஆமை தான் டார்டாய்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதோட ரிலேட்டிவ் என்னன்னா கடல் ஆமை அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா பெரும்பாலும் எதுல வாழுது, கடல்ல வாழுது. நெக்ஸ்ட் கடல் ஆமை பற்றி என்னென்ன தகவல் அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல மொத்தம் 7 வகையான கடல் ஆமைகள் இருக்கு. இதுல 5 வகை என்ன இருக்கு, இந்திய கடற்கரை பகுதிகளை காணப்படுகிறது. மொத்தம் 7 வகை இருக்கு. அதுல 5 வகை இருக்கு இந்திய கடற்கரையில இருக்கக்கூடிய வெரைட்டி. எதுனா, ஒன் இஸ் olive ridley, நெக்ஸ்ட் askbill, நெக்ஸ்ட் the green sea turtle, நெக்ஸ்ட் the loggerhead and the leatherback அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கடல் ஆமைகள் என்னன்னா சாதாரண ஆமைகளை விட பெரியது. ஓகே, இந்த அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ், லேண்டுக்கும் சீக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கடல் ஆமைகள் சாதாரண ஆமைகளை விட என்ன இருக்கும், பெருசா இருக்கும். சிறிய வகை எதுன்னு பார்க்கும்போது olive ridley. ஓகே, இந்த olive ridley அப்படின்றதுதான் என்னன்னு சொல்றோம், சிறிய ரக ஆமையை சேர்ந்தது.
ஓகே, ரொம்ப சின்னது. இட்ஸ் வெயிட் அப் டு 35 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆலிவ் ரீட்ல தான் இருக்கிறதுலயே சின்ன வகை. சுமார் 35 கிலோ. அதோட வெயிட் எவ்வளவுன்னா 35 கிலோ வரை. பெரிய வகை அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சின்னது அப்படின்னு சொல்லும்போது, பெருசு அப்படின்னு சொல்லும்போது, த லார்ஜஸ்ட் ஆஃப் தேர் லெதர் பேக். மொத்தம் 5 வெரைட்டி இருக்கு. இதுல சின்னது எதுனா ஆலிவ் ரீட்ல, பெருசு எது அப்படின்னு பார்த்தோம்போது லெதர் பேக். சின்னதோட வெயிட் எவ்வளவுன்னா 35 kg. லெதர் பேக் அதோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 700 kg. ஓகே, அது 35. இது எவ்வளவு இருக்கு? 700. சின்னது எதுனா ஆலிவ் ரீட்ல, பெருசு எதுன்னு பார்க்கும்போது லெதர் பேக். அதே மாதிரி அது எவ்வளவு லென்த் வளரும் அப்படின்னு பார்க்கும்போது, பெருசா இருக்கிற அந்த லெதர் பேக் எந்த லென்த் வரைக்கும் வளரும் அப்படின்னு பார்க்கும்போது 2.2 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், sea turtles leave their life entirely in the ocean. நெக்ஸ்ட், அதோட வாழ்க்கை முறை அப்படி பத்தி கொடுத்திருக்காங்க. அது எங்க வாழும் அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் சீன்னு கொடுத்துட்டாவே என்னன்னு சொல்லுவோம், கடலில் வாழ்கின்றன. பட் they still have a connection with the land. They most come to ashore to lay eggs. ஆனா அது என்ன பண்ணுது? அது நிலத்தா கூட ஒரு தொடர்புல இருக்கு. எப்போ அது நிலத்துக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது, முட்டை இடுவதற்காக நிலத்திற்கு அது வரும். Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. ஆனா இப்ப என்னன்னா, அந்த 5 வெரைட்டில 4 வந்து என்ன இருக்குது? அழிவோட அபாயத்துல இருக்கு. ஓகே, இப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா endangered, extremely rare இருக்கு. ஓகே, அதோட ரேர்னா என்னன்னு சொல்லுவோம், ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்தியாவில் சில வகைகள் என்ன ஆகுதுன்னா அழிவோட அபாயத்தில் உள்ளன. ஆனா the olive ridleys however are still commonly seen nesting on sandy beaches all along our coast. அப்ப எது நம்ம இப்ப இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 5 வெரைட்டில 4 வெரைட்டி அழிவோட விளிம்பில உள்ளது. ஆனா ஒன்னே ஒண்ணு, தட் இஸ் ஆலிவ் ரிட்லி அப்படின்றது இன்னும் கடற்கரையில முட்டை இடுவதற்காக அடிக்கடி வருது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, புட் a tick and the correct answer incorrect statement அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், turtles are different from tortoises. அப்ப yes, turtles are sea animals. Yes, there are 7 kinds of sea turtles in the world. Yes, sea turtles are very small. அப்ப என்னன்னு சொல்றோம்? That is wrong. Turtles come ashore to lay eggs. That is correct. Sea turtles come to rest on land. அது wrong. எதுக்கு? முட்டை எடுக்க தான் வருது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்ல. Olive ridleys are the only sea turtles seen on the Indian shores. Okay, olive ridleys are the only அதாவது இந்திய கடற்கரையில பார்க்கக்கூடிய ஒன்னே ஒன்னு எதுன்னா ஆலிவ் ரிட்லே அப்படின்னு கொடுத்திருக்கான். ஷோஸ் அப்படின்னு வரும்போது தட் இஸ் எதுக்கு வருது அப்படின்னா, ஆலிவ் ரிட்லேஸ் however are still commonly seen nesting on sandy beaches all along our coast அப்படின்னு வரும்போது this one is wrong. நெக்ஸ்ட், glossary அப்படின்றதுல என்னன்னு கொடுத்திருக்காங்க? vocabularyனா marine அப்படின்னா found in the sea. ஓகே, மரைன் அப்படின்னாவே நமக்கே தெரியும் sea. நெக்ஸ்ட், ஸ்பீசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? உயிரினங்கள். அப்ப a group of animals with common features, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பீசிஸ். கோஸ்டல் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம்? the land by the edge of the sea தான் கோஸ்டல். நெக்ஸ்ட், அடுத்த பேஜ்ல டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற டாபிக்ல அரிபாடா அப்படின்றத பத்தி கொடுத்துருவாங்க. தட் இஸ் அரிபாடான்றது, இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆலிவ் ரிட்லேஸ் கம் டு ashore alone to lay their eggs. However, Odisha is one of the 3 places in the world where a phenomenon is known as mass nesting or aribada takes place. Only certain nights during the nesting session, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அரிபாடா இங்க இந்த பேஜ்ல டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஆயிரக்கணக்கான பெண் ஆமைகள் ஒரே நேரத்துல வந்து முட்டையிடுற நிகழ்வுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? தட் இஸ் அரிபாடா. ஆயிரக்கணக்கான பெண் ஆமைகள் ஒரே இடத்துல வந்து முட்டையிடுற நிகழ்ச்சிக்கு பேரு தான் அரிபாடா. அப்ப இந்த எந்த வகையில அரிபாடா, எந்த ஆமை வகையில இது நடக்கும்? ஓகே, எந்த ஆமையோட வகையில இந்த அரிபாடா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஆலிவ் ரிட்லே. ஓகே, ஆலிவ் ரிட்லே அப்படின்ற ஆமை வகைகள்ல தான் இது நடக்கும். அப்ப விச்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுட், ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் அண்டர்லைன் த நியூ வேர்ட்ஸ், ஃபைண்ட் அவுட் their meanings from the dictionary. Take turns and read this section aloud, work in pairs and underline the new words, find out their meanings from the dictionary அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Just between the month of January and March, female olive ridleys come ashore and lay eggs, that is to lay their eggs. This is quite problem for them as turtles' front flippers enable it swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. The turtles has to haul itself, that is laboriously, onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here it scoops out the nest cavity 45 cm deep, into which it lays about 100 eggs, each eggs in the shape and size of the table tennis ball. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand
On it using its flippers, that's done, it return to the sea. The eggs are left in incubate under the warmth of the sun. அப்படி என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆலிவ் ரீட்ல வந்து எப்படி முட்டை இடுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜனவரி வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பெண் ஆமைகள் என்ன பண்ணது, ஏற்கனவே இரவில் கடற்கரைக்கு வந்து முட்டை இடுது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆமைகளோட முன்கால்கள், அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஃப்ளிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆமைகளோட முன்கால்கள் என்ன ஆகுதுன்னா நீரில் நீந்துறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஆனால் நிலத்தில் அது நகர்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கு. எதுக்கு, இந்த ஆலிவ் ரீட்லி அப்படின்ற எதுக்கு, அந்த ஆமைகளுக்கு நீர், அதாவது வந்து நீரில் அது நீந்துறதுக்கு ஈஸியாக இருக்கு, ஆனால் நிலத்தில் அது நகர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அதால் அது என்ன பண்ணுது, மெதுவாக தான் கடற்கரைக்கு வந்தடைகின்றன. அதுக்கப்புறம் அது எப்படி முட்டை இடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The turtle has to haul itself laboriously onto the beach. அவை கடற்கரையில் அலை வராத இடத்தில், ஓகே, அலை எங்க இல்லையோ அந்த இடத்தை தேடி வருது. சுமார் 45 சென்டிமீட்டர் ஆழத்துல ஒரு குழி தோண்டுது. ஃபர்ஸ்ட் எத்தனைன்னா 45 சென்டிமீட்டர், ஒரு கிளிய கேவிட்டி ஆஃப் 45 சென்டிமீட்டர் ஆழத்துல ஒரு குழி தோண்டுது. அதுல சுமார் எத்தனை முட்டை இடுதுன்னா 100 எக்ஸ், மொத்தம் 100 எக்ஸ் அதில் முட்டை இடுகின்றது. ஒவ்வொரு முட்டையும் எது மாதிரி இருக்குன்னா, இட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் டேபிள் டென்னிஸ் பால். ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட், டேபிள் டென்னிஸ் பால். இட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் டேபிள் டென்னிஸ் பால். ஒவ்வொரு முட்டையும் டேபிள் டென்னிஸோட பந்தோட அளவில் இருக்கும். நெக்ஸ்ட் முட்டையிட்ட பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழியை என்ன பண்ணும்னா மணலால் வச்சு மூடும். ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட் த டர்ட்டில் ஃபில்ஸ் த கேவிட்டி தென் இட்ஸ் கேமோஃப்ளாக். அதை என்ன பண்ணுவோம், நல்லா அந்த மணலால் மூடி அதை அது மேலே என்ன பண்ணிடும், கேமோஃப்ளாக் அப்படின்னா அதை மறைச்சி மணலை வச்சு என்ன பண்ணுது, நல்லா பரப்பிடுது, மேலே அந்த முட்டை இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், அது மீண்டும் கடலுக்கு வந்துடும். த நெஸ்ட் பை டாசிங் சாண்ட் ஆன் இட்ஸ் ஃபிளிப்பர்ஸ். That is done, it returned to the sea. The legs are, that is the eggs are left in incubate under the warmth of the sun. Okay, முட்டைகள் என்ன பண்ணும், சூரிய வெப்பத்துல இயற்கையா அது என்ன பண்ணுது, வளருது. சுமார் 45 to 60 நாட்ல என்ன பண்ணுது, முட்டைகள் உடைஞ்சு குட்டி ஆமைகள் வருது. இதுதான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்கிறது. இந்த பேராகிராஃப்ல எப்படி வந்து இந்த ஆலிவ் ரீட்லி ஆமைகள் கடலுக்கு வந்து முட்டையிடுது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்கிறது தான் இது. அடுத்து செகண்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, second paragraph, in many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. They collect the eggs for eating. Jackals, domestic dogs and pigs too dig up and eat the eggs by following this. That is the scent left by the turtle. Those eggs that escape such people than predators hatch 45 to 60 days later. The hatching slash open the leathery eggshell with the help of tiny egg tooth. This is like a razor blade at the tip of the hatchling's snout. When most of the eggs are hatched, the hatchlings push themselves upward through the sand and emerge the surface of the beach. From here they make a hurried dash to the sea. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, குட்டி ஆமைகள் எப்படி வெளியில வருது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. ஆலிவ் ரீட்லி லேயிங் எக்ஸ் அப்படி ஏற்கனவே பார்த்துட்டோம். குட்டி ஆமைகள் என்னன்னா எக் டூத் அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, எக் டூத். இந்த எக் டூத் அப்படின்றது என்னன்னா ஒரு சிறிய கூர்மையான பகுதியை என்ன பண்ணுது, முட்டையை உடைக்குது. தட் இஸ் எக் டூத் அப்படின்னு சொல்றோம். பிறகு என்ன பண்ணுது, மணலை தள்ளிட்டு மேல வந்து கடற்கரையோட மேற்பரப்புல வருது. அங்கிருந்து அது எதுக்கு போகுதுன்னா கடலுக்கு போகுது. இதுதான் ஆலிவ் ரீட்லயே வந்து எக், அதாவது வந்து எப்படி குட்டி எப்படி வெளியில வருது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய அபாயங்கள் என்னன்னா, மனிதர்கள் என்ன பண்றாங்க, சில இடங்கள்ல முட்டைகளை உணவாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி நாய், நரி, பன்றி, அது இந்த பிரெடேட்டர்ஸ் என்ன பண்ணுது, முட்டைகளை தோண்டி என்ன பண்ணுது, சாப்பிடுது. அப்ப ஆமைகள் கடற்கரைக்கு வந்து குழி தோண்டி முட்டையிடுது, மணலால மூடி பாதுகாக்குது. சூரிய வெப்பத்துல அது என்ன பண்ணுது, வளர்ந்து குட்டி ஆமைகள் வெளியே வந்து கடலுக்கு செல்லுது அப்படின்றது தான் இதுல கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இதுல கிளாசரி அப்படின்றது கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஃபிளிப்பர்ஸ் அப்படின்னா பிராட் ஃபிளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். ஓகே, அதாவது வந்து நீந்துவதற்கு தேவையானது. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதாவது சீ டர்ட்டில்ஸ்க்கு என்ன இருக்கு, ஃபிளிப்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி லேண்ட் டர்ட்டில்ஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் லெக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹால் அப்படின்னா என்னன்னா புல் வித் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு விசையோட அனுப்புறது, ஒரு விசையோட தள்ளுறது, அதுதான் ஹால். நெக்ஸ்ட் லெபாரியஸ்லி அப்படின்னா வித் கிரேட் எஃபர்ட். நெக்ஸ்ட் கேவிட்டி அப்படின்னா ஹாலோ, நமக்கே தெரியும் கேவிட்டினா ஹோல். கேமோஃப்ளாக் அப்படின்னா ஹைட் ஆர் டிஸ்டிங்விஷ் சம்திங், சிலதை மறைச்சு வைக்கிறது, அதுதான் கேமோஃப்ளாக். இன்குபேட் அப்படின்னா ஹேட்ச் எக்ஸ் யூசிங் வார்ம். ஓகே, ஒரு சூடான ஒரு கொஞ்சம் வார்மா இருக்கிற வெப்பத்தில் இது இன்குபேட் பண்றது, ஹேச்சிங் எக்ஸ். பிரிடேட்டர்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை சாகடிக்கிறது தான் பிரிடேட்டர்ஸ். ஸ்லாஷ் அப்படின்னா கட்டு. நெக்ஸ்ட் ஸ்னோட் அப்படின்னா பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். ஓகே, ஸ்னோட் அப்படின்னா பாயிண்டட் எட்ஜ் ஆஃப் பீக் இருக்கு இல்லையா, சாதாரணமாக பேர்ட்ஸுக்கெல்லாம் பீக் இருக்கு இல்லையா, ஸ்னோட் பாயிண்டட் எட்ஜ், அதுதான் ஸ்னோட்னு சொல்லுவோம். இங்கே வந்து தட் இஸ் த, இதுக்கும் அதே மாதிரி ஆமைகளுக்கும் பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். ஓகே, மூக்கு வந்து கூர்மையாக இருக்கிறது தான் ஸ்னவுட். எமர்ஜ் அப்படின்றது என்னன்னா வெளியில் வர்றது, கம் அவுட் அப்படின்ற கிளாசரி இங்கே கொடுத்துருக்காங்க.
Are these statements, next page la, are these statements right? Discuss with your partner and tick them if they are correct, correct them if they are wrong, share your answers in class. Okay, just எதுலாம் correct answer அப்படின்றத டிக் பண்ண சொல்லிருக்காங்க. correct wrong answers இன்ட் போட சொல்லிருக்காங்க. இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற எக்சர்சைஸ். Female olive ridleys come ashore at night to lay eggs. Correct. The egg of an olive ridley are in the shape of the size of cricket ball. அது எந்த பால் இருக்கும்? Table tennis ball தான். அப்ப that is wrong. Ridley come to lay eggs. That is ridleys come to lay their eggs in the month of January. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? Correct. Tick. January to March. The turtles use their flippers and make a hollow for their necks. Yes, correct. The hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. That is also correct. Next, do you know அப்படின்ற டாபிக்ல சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. There is an interesting aspect of sea turtle biology. The temperature inside the egg determines the sex of an embryo while it's growing. When the eggs develop at 27 to 28 degrees centigrade, only male hatchlings are produced. Only at 30 degrees centigrade, only female hatchlings are produced. An equal mix of male and female hatchlings is produced only when the eggs incubate at அது ஆனா பெண்ணா அப்படின்றது எது நிர்ணயிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வெப்பநிலை. ஓகே, அது ஹேட்ச் வெளியில வர வெப்பநிலையை பொறுத்து தான், வெளியில இருக்கிற வெப்பநிலையை பொறுத்து தான் முட்டைகளோட பாலினத்தை தீர்மானிக்கிறாங்க. கடல் ஆமைகள்ல ஒரு விசித்திரமான ஒரு உயிரியல் அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்போது முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பநிலை வளர்ந்து தான் குட்டியோட ஆண் பெண் பாலினத்தை நிர்ணயிக்கும். அதாவது 27 to 28 டிகிரி வெப்பநிலையில வளர்ந்தா அது என்ன ஆகும்? ஆண் குட்டிகள் உருவாகும். அதே 30 டிகிரி இல்ல அதற்கு மேல வளர்ந்தா பெண் குட்டிகள் மட்டும் உருவாகும். அப்ப 29 to 30 டிகிரியில இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் சமநிலையில உருவாகும். அப்ப இது வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் 27 to 28ல ஒன்லி என்ன இருக்கு? மேல். ஒன்லி மேல் ஆண் குட்டிகள் மட்டும் உருவாகும். ஓகே, ஆண் குட்டிகள் மட்டும் உருவாகும். அதாவது 30 டிகிரியில என்ன இருக்கும்? ஃபீமேல் மட்டும் உருவாகும். நெக்ஸ்ட் 29 to 30 டிகிரியில என்ன ஆகும்? ரெண்டுமே உருவாகும். ஆண் மற்றும் பெண் சமநிலையில உருவாகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் do you know அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. Next page, section 3 அப்படின்றதுல read the section in pairs அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. They will fall prey to crabs or birds, that is the crabs or birds, even before they reach the water. Most of those do not make into water will not able to eaten by many predators in the sea within the few days that is of their lives. In fact, scientists estimate that only in every 1000 hatchlings becomes an adult. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going into the sea turtles to lay so many eggs. அதாவது இந்த பக்கத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கடலாமைகளோட குட்டிகளோட உயிர் வாழ்வு, அதோட வாழ்க்கை சுழற்சி மற்றும் அவற்றுக்கு உள்ள முக்கியமான ஆபத்து என்ன அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது பல குட்டிகள் என்ன ஆகாதுன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அதாவது 20 கிராமுக்கும் கம்மியா இருக்கும். அவ கடலை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை என்ன பண்ணிடும்? நண்டு, பறவை இதெல்லாம் என்ன பண்ணிடும்? அதை பிடிச்சி சாப்பிட்டுடும். அதால பல குட்டிகள் என்ன ஆகாது? உயிர் பிழைக்காது. அதே மாதிரி கடலை அடைஞ்ச பிறகும் சிலதுக்கு ஆபத்து இருக்கு. என்னன்னா கடலை ரீச் ஆகும்போது அந்த குட்டிகளை பல பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் என்ன ஆயிடும்? வேட்டையாடிடும். அதனால 1000 குட்டிகள்ல ஒன்னு மட்டுமே என்ன வரும்? பெரிய ஆமைகளா வளரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது every 1000 hatchlings becomes an adult. Okay, that is scientists estimate that only one in every 1000 hatchlings becomes an adult. அதாவது 1000 குட்டிகள்ல ஒன்னு மட்டும் தான் என்ன ஆகும்? பெரிய ஆமைகளா வளரும் அப்படின்றது சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs அப்படின்றது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், ஏன் கடல் ஆமைகள் அதிக முட்டைகளை இடுகின்றன அப்படின்றது அடுத்த பேஜ்ல கொடுத்திருக்காங்க. அதாவது after many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adult return to the same beach where they were born. They come to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of the fascinating replies. அதாவது கடல் ஆமைகளே அதிகமா முட்டையிடுது அப்படின்னு பார்க்கும்போது பல குட்டிகள் என்ன ஆயிடும்? இறந்து போயிடும். சிலது என்ன ஆகுதும்? உயிர் பிழைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கடல் ஆமைகள் நிறைய முட்டைகளை அது என்ன பண்ணுது? இடுது. அதாவது இந்த பெருசா ஆன பிறகும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது பல ஆண்டுகள் கடலில் வாழ்ந்த பிறகும் பெண் ஆமைகள் என்ன பண்ணுது? தங்கள் பிறந்த அதே கடற்கரைக்கு மறுபடியும் வருது. அங்கேயே மறுபடியும் என்ன பண்ணுது? முட்டையிடுது. அப்ப பல வருடம் கழிச்சு என்ன பண்ணுது? தன் பிறந்த இடத்தை அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றது இன்னும் மிஸ்ட்ரீஸா தான் இருக்கு. ஓகே, அதோட after many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. They become there to learn their eggs. How they manage to find out the place after so many years in the sea, one of the many mysteries of the fascinating replies. அதே இடத்துக்கு முட்டையிடுது. இது ஒரு மர்மமா இருக்கு. பல வருடங்கள் கழிச்சு கூட தன்னோட பிறந்த இடத்தை அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. அதே மாதிரி ஃபேசினேட்டிங்கா இருக்கு. இது ஒரு ஃபேசினேட்டிங் என்னது? ரெப்டைல்ஸா இருக்கு, மர்மமாவே இருக்கு.
அப்படின்னு இந்த செகண்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. Sea turtles are among so many wonderful creations we may share this planet with. Next, அடுத்த பேஜ்ல என்ன இருக்கு? They have survived natural dangers for millions of years, but sadly, human activities during the last few decades have put them in grave danger. There are many factors that threaten their survival, perhaps hunt them for the meat to collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nest of the motorboats. Problems like pollution, dumping or plastics into the oceans and construction activities on nesting beaches also hurt their survival. Only by systematically tackling these problems and removing these threats, that is, can we ensure that sea turtles will continue to exist in the years to come. அதாவது மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய இந்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க, மனுஷங்களால் என்னென்ன ஆபத்து ஏற்படுது, கடல் ஆமைகள் இன்னும் சில பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள ஹண்ட் பண்றாங்க, வேட்டையாடுதாங்க, அதோட முட்டையை கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி சில மோட்டர் போட்ஸ் என்ன பண்ணுது, அது மாட்டிக்குது. அப்ப கடல்ல இருக்கக்கூடிய இன்னும் என்ன பண்றாங்க, பிளாஸ்டிக் எல்லாம் தூக்கி போடுறாங்க, குப்பைகளை தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி கடற்கரையில் என்ன பண்றாங்க, சில கட்டட வேலைகளை செய்யறதால இதெல்லாம் என்ன ஆகுது, கடல் ஆமைகளுக்கு பல பிரச்சனைகளை அது சந்திக்குது. அதால அதுக்கு பாதுகாப்பது ரொம்ப அவசியம். இந்த ஆபத்துக்களை குறைந்தால் கடல் ஆமைகள் என்ன பண்ணும், இனி பல ஆண்டுகள் உயிரோடு தொடரும் அப்படின்றத பத்தி தான் இந்த பேசேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய next fill in the blanks கொடுத்திருக்காங்க, அதை fill பண்ணுவோம். that is problem faced by the hatchlings, effective solution. pollution அப்படினு பாக்கும்போது survival of sea turtles become difficult, reduce the usage of plastics. predators ஆல என்ன problem அப்படினு பாக்கும்போது many hatchlings are eaten, அதால சாப்பிடுறாங்க, அதாவது வந்து ஆமை குட்டிகளை சாப்பிடுறாங்க. அதை என்ன பண்ணணும், protect nest. ஓகே, அதோட அந்த மண் தோண்டி அதை புதைச்சு மூடி வைக்கிறதுலயே அதை நம்ம பாதுகாக்கணும். human activities ன்னு பாக்கும்போது eggs and hatchlings are disturbed. next protect beaches. glossary அப்படின்றதுல survive அப்படின்னு சாக்கும்போது continue to live. next mysteries அப்படினும்போது facts that are difficult to understand. fascinating அப்படின்னு பாக்கும்போது attracting greatly. decade அப்படின்னு பாக்கும்போது a period of 10 years. இதுதான் glossary, just vocabulary. read and understand அப்படின்றதுல சில that is MCQ அவங்களே கொடுத்திருக்காங்க, just அது என்னன்றத பத்தி பாப்போம். choose the correct answerல you may choose more than one answer if needed. that is a biological relative of tortoise. tortoiseக்கு relative இதுன்னு பாக்கும்போது sea turtle. next in India coastal waters that we can see a species of எதுன்னு பாக்குறோம், sea turtle, tortoise, dolphin கொடுக்கிறோம். இந்தியன் கோஸ்டல்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த லெசன் ஃபுல்லாவே எதை பத்தி சொல்லிருக்காங்கன்னா sea turtle பத்தி தான். அப்ப sea turtles அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். next sea turtles come to the shore to lay எதுன்னு சொல்றோம், eggsக்காக. next it is a problem for sea turtles to come ashore because they find it difficult to walk on sand. ஓகே, அதுக்கு என்ன முக்கியமான பிரச்சனைன்னும் போது அதுக்கு ஃபிளிப்பர்ஸ் இருக்கிறதால அது என்ன பண்ண முடியல, மணல்ல நடக்கிறது கஷ்டமா இருக்கு, சாண்ட்ல. say they find it difficult to walk on sand. a turtle's flippers help us to எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபிளிப்பர்ஸ் அந்த சைடுல இருக்கிற ரெக்கைகள்னு சொல்லும்போது என்னன்னு சொல்றோம், ஸ்விம்மிங் பண்றதுக்காக. a sea turtle camouflage its nest by tossing sand on. எதுக்காக அது வந்து பண்ணுது, அப்படி எதுக்காக அது வந்து முட்டையை மறைச்சு வைக்குது அப்படின்னு பார்க்கும்போது hide its eggs from predators. ஓகே, predators-னா யாரு, அதாவது வந்து எதிராளிகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்களுடைய முட்டையை பாதுகாக்கிறதுக்காக அதுவே என்ன பண்ணுது, குழி தோண்டி அதோட முட்டைகளை ஹேட்ச் பண்ணிட்டு அதை போட்டு மணலால மூடிட்டு போயிடுது. அதுதான் camouflage அப்படின்னு சொல்லுவோம். பீச் அப்படின்னு பார்க்கும்போது we like to play in the sandy beach. next ocean அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, vocabularyல நம்மளே எழுதலாம். ocean அப்படின்னு பார்க்கும்போது it's very deep. the ocean it is very deep and fast. very பரந்தது, ஓகே, ஆழமானது, அதே மாதிரி பரந்திருக்கு, vast அப்படின்னா பரந்த. next waves அப்படின்னு எழுதலாம். oceanனா related to waves அப்படின்னு பார்க்கும்போது strong waves. strong waves hit the shore. okay, hit the shore during storms. during storms. next sand எழுதலாம், related to beach, sand. அப்ப என்னன்னு சொல்லல, sandல தான் என்ன இருக்கு, the turtle lay eggs. the turtle lays eggs in the sand. next coast எழுதலாம். coastal அப்படின்னா என்னன்னு சொல்ல, fisherman. கோஸ்டல்னாவே ஞாபகம் வரக்க வேண்டியது ஃபிஷர்மேன், live near the coast அப்படின்ற இந்த புக் எக்ஸசைஸையும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம். வொகாபுலரின்ற டாபிக்ல ரைட் எனி 5 words related to the sea from the text. that is section 1 and 2ல sea அத seaக்கு ரிலேட்டடா என்னென்னலாம் திங்ஸ் இருக்கோ அதை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. write them below, then use the words to frame sentences of your own. next fill in the blanks கொடுத்திருக்காங்க. that is the tiny hatchlings fall, that is prey to many predators. sea turtles leave their hole. see that is the turtles come ashore only during night. the predators follow the scent. next the female turtles lay egg to go back to the sea. இதுதான் vocabulary அப்படின்ற டாபிக்ல இங்க கொடுத்திருக்காங்க.
Next, use the clues and fill in the crossword puzzles. The word rhyme with scene அப்படின்னு வரும்போது green. The animal has 2 horns and a spotted coat வந்து deer. This is a huge sea animal அப்படின்னு பார்க்கும்போது whale கொடுத்துருக்காங்க. Next, sound like hair அப்படின்னு பார்க்கும்போது hair. Okay, H-A-R-E, hair. Next, shine brightly அப்படின்னு வரும்போது that is sun. That is rhymes with load அப்படின்னு வரும்போது road. Next, language check point கொடுத்திருக்காங்க. அது just நம்மளே அப்படியே படிச்சுக்கலாம். Language check point. Next, listening அப்படின்ற டாபிக்ல listen the flash news, read the questions given below, then listen to the flash news again and complete the responses. Who escaped from the zoo அப்படின்னு வரும்போது monkey. When did it escape னு வரும்போது 10 pm. How did it escape? That is went over the fence. What did the zookeeper do? Rang up to the warden. When should you call dial 180345778 to report the escape of the monkey? Next, look at the picture and work in groups and give a short talk about it using the words given below. இங்க கொடுத்திருக்கிற words வச்சு just ஒரு short paragraph நம்மளா create பண்ணணும். Next, pictogrammar அப்படின்றத பிக்சரை பார்த்து நம்ம எழுதக்கூடியது தான் pictogrammar அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Next, the batsman hits the ball. இதுல எது subject எது predicate னு கேட்டிருக்காங்க. V ன்றது subject, V ன்றது subject, இது வந்து predicate. ராஜு அப்படின்றது subject, has to read அப்படின்றது predicate. Next, use grammar அப்படின்ற டாபிக்ல that is make meaningful sentences from the table given below. A turtle live in the sea. A turtle is huge. A turtle have a connection with the land அப்படின்னு எழுதலாம். ஓகே, அது மாதிரி ஜஸ்ட் நம்மளும் அதே மாதிரி சப்ஜெக்ட் வச்சு நம்ம மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட், டர்ட்டில்ஸ் அப்படின்றது இங்கே டர்ட்டில் அப்படின்றது சிங்குலரில் கொடுத்துருக்காங்க, இங்கே டர்ட்டில்ஸ் அப்படின்றது ப்ளூரல் இருக்கு. ஸோ அப்போ டர்ட்டில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த கோஸ்டல் வாட்டர்ஸ். த டர்ட்டில்ஸ் ஆர் வண்டர்ஃபுல் கிரியேச்சர்ஸ். டர்ட்டில்ஸ் ஆர் ஃபிளிப்பர்ஸ் டு ஸ்லீப் அப்படின்னு எழுதலாம். Turtles has flippers to swim அப்படின்றத ஜஸ்ட் நம்மளாவே எழுதலாம். மேல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரம் த டேபிள் given below. ஓகே, turtle அப்படின்றது சப்ஜெக்ட்ஸ், நெக்ஸ்ட் இருக்கிறது ஆப்ஜெக்ட். A turtle live in the sea. A turtle is huge. A turtle have a connection with the land. Turtles அப்படின்னு வரும்போது are வரணும், verb. அப்போ turtles are found in the coastal waters. Turtles are wonderful creatures. Turtles are flippers to swim அப்படின்னு எழுதலாம். Next, write a suitable sentences for the pictures given below. Okay, இங்க suitable sentences நம்மள எழுதலாம். இப்போ வந்து ஒரு பாய் இருக்கான், இங்க என்ன இருக்கு, ஜூஸ் இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? The boy is drinking juice. Boy is drinking juice. Next, இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒரு broken piece of glass பார்க்கறோம். அப்ப the glass has broken. The glass has broken. இதுல subject the glass has broken ன்றது predicate. The boy ன்றது subject, is drinking juice அப்படின்றது predicate. Next, third one, the boy is என்ன பண்ணிட்டு இருக்கான், going to school. Okay, a boy or the boy is going to school. Next, இது என்னது, this is our school. இதுதான் எங்க ஸ்கூல். This is our school. நெக்ஸ்ட், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கேர்ள் வந்து ஒன்னத்தை காமிச்சிட்டு இருக்கா. அப்ப என்ன எழுதலாம்? that is a girl is pointing at something. A girl is pointing at something. Pointing at something. நெக்ஸ்ட், இது என்னன்னு சொல்லுவோம், ஸ்கூல் பேக். அப்ப என்ன எழுதலாம்? this is a school bag. This is a school bag. இந்த மாதிரி கிராமரும் கரெக்டா நம்ம பார்த்தோம்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. ஜஸ்ட் பிக்சரை பார்த்து அதுக்குரியதா பிக்டோகிராஃப்னு சொல்லணும். ரைட் a suitable sentences for the pictures given below. பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி சென்டென்ஸ் எழுதணும். Match the two half of the sentence and read them. Okay, sea turtles அப்படின்றது நமக்கே தெரியும். Okay, come ashore to lay eggs. Next, hatchlings அப்படின்றது என்னன்னா to cut open the leathery eggshell. Next, turtles அப்படின்னுவது uses it from flippers to swim. Many factors threaten and survival to the sea turtles அப்படின்றது match the following. Next, writing அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா tortoise and turtles are not the same. Read the facts given below. List the similarities and differences between them. இது என்னது, reptile family. இதுவும் reptile family. Land animal, இது sea animal. Have a long life, lives for many years. அப்ப அதே மாதிரி similarities னு வரும்போது சேமா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் similarities னு சொல்லுவோம். அதே மாதிரி differences என்னன்னா வேறுபாடுகளை என்னன்னு சொல்லணும், differences அப்படினு சொல்லுவோம். இப்போ இங்க என்ன similarities அப்படினு கொடுக்கும்போது என்னன்னா both have reptile family. ரெண்டுமே என்ன இருக்கு, இது similarities.
ஒன்னா இருக்கிறது சிமிலாரிட்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ போத் ஹேவ் ரெப்டைல் ஃபேமிலி, இது ரெண்டுமே சிமிலாரிட்டி. நெக்ஸ்ட் போத் ஹேவ் லாங் லைஃப் ஸ்பேன். ஓகே, அது லாங் லைஃப் இருக்கு இல்லையா, அப்போ இதுவும் அதில் சிமிலாரிட்டிஸில் வரும். போத் ஹேவ் லாங் லைஃப், இது மெனி இயர்ஸ் இருக்கு, இது லாங் லைஃப், ரெண்டுமே சேம் தான். போத் ஹேவ் கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னு இருக்கு. ஓகே, லேண்ட் அனிமல், இங்கே என்ன இருக்கு, இது சி அனிமல். அப்போ ரெண்டுமே என்ன இருக்கு, சேம் கோல்டு பிளட்டட் அனிமல் தான். நெக்ஸ்ட் டிஃபரன்சஸ் அப்படி, அதாவது வந்து ரெண்டுமே என்ன கோல்டு பிளட்டட் அனிமல்ன்றதை ஒன்று சேர்த்துக்கலாம் நம்ம. ஆக்சுவலி இது லேண்ட் அனிமல், சி அனிமல்ன்றது டிஃபரன்சஸ்ல வரும். இன்னொரு ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி ரெப்டைல் ஃபேமிலி ரெண்டுமே, ரெண்டாவது ரெண்டுமே லாங் லைஃப் இருக்கும். மூணாவது நம்ம என்ன சேர்த்துக்கலாமே, ரெண்டுமே கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்றத நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, ரெண்டுமே என்னது, இது கோல்டு பிளட்டட் அனிமல், கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்றத சேர்த்துக்கலாம். அப்போ ரெண்டுமே என்னன்னு சொல்லணும், ரெப்டைல் ஃபேமிலி, ரெப்டைல் ஃபேமிலி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, லாங் லைஃப் ஸ்பேன், லாங் லைஃப் ஸ்பேன். டிஃபரன்சஸ்ன்னு வரும்போது டார்டாய்ஸ் இஸ் எ லேண்ட் அனிமல். ஓகே, டார்டாய்ஸ் அப்படின்றது என்னன்னா லேண்ட் அனிமல். அதே டர்ட்டில் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், டர்ட்டில் அப்படின்றது சி அனிமல். லேண்ட்ல இருக்கிறது, இது சீல இருக்கிறது. அதே மாதிரி டார்டாய்ஸ் யூசஸ் ஃபீட் டு வாக். ஓகே, டார்டாய்ஸ் என்ன பண்ண யூஸ் பண்ணணும், வாக், ஃபீட் யூஸ் பண்ணும் நடக்கிறதுக்கு. அதே டர்ட்டில் எதை யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளிப்பர்ஸ். அதே மாதிரி டார்டாய்ஸ் எதை சாப்பிடும் அப்படின்னு பார்க்கும்போது டார்டாய்ஸ் கிராஸ் சாப்பிடும், கிராஸ், வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும் டார்டாய்ஸ். ஆனால் டர்ட்டில் எதை சாப்பிடும் அப்படின்னு பார்க்கும்போது இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ். Next, write the paragraph from the contents of the table given below. Frame the sentences with these words but as well as and whereas அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பேராகிராஃபை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் திங்கிங்ல டிஸ்கிரைப் த பிக்சர் இன் த 50 words and give a suitable title. Make use of the words phrases given below. கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் போயம் த crocodile. ஓகே, ஒரு முதலையை பத்தி சொல்லியிருக்காங்க. வாட் டு crocodiles eat, talk about it. அப்படி ஓகே, crocodiles என்ன சாப்பிடுது அப்படின்றத பத்தி பேச சொல்லியிருக்காங்க. How does the little crocodile improve his shining tail and pour the water of the nail on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spread his claws and welcomes little fishes in with gently smiling jaws. How does the little crocodile improve his shining tail? How doth அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறிய முதலை எவ்வாறு தன் மினுமினுக்கும் வாளை மேலும் அழகாக்குகிறது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. How doth the little crocodile, சிறிய முதலை, improve his shining tail. tailனா என்னன்னு சொல்லணும், வால் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தன்னுடைய ஒரு சின்ன முதலை எவ்வாறு தன்னோட வாளை மேலும் அழகா வச்சிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. And pour the water of the Nile on every golden scale. ஓகே, அது என்ன பண்ணுது, நைல் நதி. ஓகே, நைல் நதி அப்படின்றது ஒரு ஆறு இல்லையா, இந்த நைல் நதியோட நீரை என்ன பண்ணுது, தன்னோட ஜொலிக்கக்கூடிய அந்த ஷைனிங்கா இருக்கக்கூடிய அந்த டெயில் மேல, அந்த செதில் மேல என்ன பண்ணுது, ஊற்றுது. ஸ்கேல்ஸ் அப்படின்னா செதில் அப்படின்னு சொல்லுவோம். How cheerfully seems to grin, how neatly spread his claw. அது எவ்வளவு அழகு, மகிழ்ச்சியாக புன்னகை செய்து. ஓகே, அது எவ்வளவு மகிழ்ச்சியாக புன்னகைப்பது போல தெரிகிறான் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு அழகாக தனது நகங்களை விரிக்கிறான் அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. இதான் அதோட நகங்கள் இருக்கு இல்லையா. So how cheerful, that is how cheerful he seems to grin, how neatly spread his claw and welcome little fishes in with gently, that is a smiling jaws. சிறிய மீன்களை உள்ளே வர வைக்குது. அப்ப மெதுவாக என்ன பண்றோம், தன்னுடைய தாடைகளை சிரித்து சின்ன சின்ன மீன்களை உள்ள வர வைக்குது அப்படின்ற மாதிரி இந்த crocodile அப்படின்ற போயம கொடுத்திருக்காங்க. இதோட ஆசிரியர் யாருன்னா லூயிஸ் கேரல். லூயிஸ் கேரல். அப்ப இந்த கவிதையில என்னன்னா, முதல்ல என்ன பண்ணது, அமைதியாகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டுறாங்க. ஆனா உண்மையில அது சிறிய மீன்களை என்ன பண்ணது, தன் வாய்க்குள்ள வரவழைத்து பிடிக்க தயாரா இருக்கிறது. இதுதான் கவிஞர் என்ன பண்றாரு, அந்த போயட் வந்து அழகா என்ன பண்ற, நகைச்சுவையாக முதலையின் வேட்டையாடும் தன்மையை பத்தி நகைச்சுவையாட சொல்லியிருக்காரு. அடுத்து அதோட glossary அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டெத் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கோல்டன், தட் இஸ் டஸ் அப்படின்றது தான் டெத். அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஓல்ட் இங்கிலீஷ் தான் டெத் அப்படின்றது டஸ் அப்படின்றது. இம்ப்ரூவ்னா டு பிகம் பெட்டர் தேன் பிஃபோர், சேர்ஃபுல்னா ஹாப்பி, ஜென்ட்லினா சாஃப்ட்லி ஆர் மைல்ட்லி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல த மெட்ராஸ் crocodile bank is one of the largest reptile zoos in the world. ஓகே, சென்னையில முதலை பார்க்க இருக்கு. அது எங்க லார்ஜ், அதுதான் இருக்கிறதுலயே ஊர்வனாலேயே பெரிய 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 பார்க்கு. இட் இஸ் ஷெல்டர் for native wildlife and secure nest beaches for olive ridley turtles. It is located the east coast road, கோவளம். அது எங்க இருக்குன்னா, ஓகே, சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில உள்ள கோவளத்துல. இது எது, இந்த எஸ்பெஷலி என்ன இருக்கும், இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அங்க நிறைய இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதலை பண்ணை, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முதலை பண்ணை.
Next, read the poem aloud in pairs. Choose the rhythmic words from the box and write them in the that is the correct blank. Okay, rhythmic words அப்படின்னா same words. Okay, rhythmic, okay, clause, cause அப்படின்னு முடியுது இல்லையா, அந்த rhythmic words from the box and write them in the correct blank. File, tin, cause, nail, while, pass, mail, thin. Clause, jaws அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு என்ன எழுதலாம்? cause, pass அப்படின்னு எழுதலாம். Next, grin, in முடியுது இல்லையா, அப்ப din, thin. Crocodile, இல்லன்னு முடியுது, nile, அப்ப file, while. Tail, scale, nail, mail. Read the lines and answer the questions given below. How cheerfully seems to grim. What does he refer to? இதுல he ன்றது எதை மென்ஷன் பண்றாங்கன்னா crocodile. And pour the water of the Nile. Where does the Nile refer to? Where is it? Okay, the Nile அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா river Nile. எங்க இருக்கு அப்படின்னா it is in that is Africa. And welcomes little fishes in with gently smiling jaws. Who welcomes the fish? Why? எது welcome பண்ணதுன்னா crocodile. Where that is why அப்படின்னு பார்க்கும்போது சாப்பிடுறதுக்காக. Which line tells that the crocodile is hungry? Okay, that is and welcomes little fishes in அப்படின்ற லைன் crocodile பசியா இருக்கு அப்படின்றத காமிக்குது. Next, work in past. Share your answers with your partner. Okay, what is poem about? The poem is about the crocodile. How does the crocodile tail looks? Its tails looks shiny. What does improve his tail mean? Looks better, cleaner, shiner. How does he spread his claws? He spread his claws neatly. Why does he welcome little fishes to catch and eat? Which lines talks about the crocodile mouth and its shape? That is with the gently smiling jaws. What does the poet says about the crocodile? Write in your own words. Okay, அந்த poet crocodile பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத பத்தி நம்மளோட own wordsல எழுத சொல்லியிருக்காங்க. Next, supplementary பார்க்க போறோம். Supplementல the friendship. Okay, நட்பு அப்படின்றதுக்குரியது விளக்கம் கொடுத்திருக்காங்க. On a clear day in December 26, 2004, in the African country of Kenya, a group of hippopotamus was swimming by the ocean. At the time, the Indian Ocean tsunami struck the Kenyan coast. These hippos was carried away to the sea by the tall, strong waves. அதாவது டிசம்பர் 26 அன்று 2004 டிசம்பர் 26 அன்று கென்யா நாட்டில் என்ன ஆகுது, சில நீர் யானைகள் ஹிப்போபொட்டமஸ்னா நீர் யானைகளை கடல்ல இருந்தது. அப்ப திடீர்னு என்ன ஆகுது, இந்திய பெருங்கடல்ல சுனாமி ஏற்படுது. அப்ப என்ன ஆகும், பெரிய அலைகள் வந்து அந்த ஹிப்போபொட்டமஸ் எல்லாம் கடலுக்குள்ள இழுத்து சென்றன. The next day, people came to the beach to look at the damage. They couldn't see a group of hippopotamus, but they did see a baby hippo on some rocks. Okay, அடுத்த நாள் மக்கள் என்ன பண்றாங்க, கடற்கரையில வந்து பார்த்தபோது பெரிய பெரிய நீர் யானைகள் எதுவுமே இல்ல, ஆனா ஒரு குட்டி நீர் யானை மட்டும் என்ன பண்ணது, பாறைகளை மேல இருக்கிறத பாக்குறாங்க. A number of people came down to the beach to rescue the baby hippo, but it's not easy. Firstly, the baby was 600 pounds or about 270 kg. No one could carry him like a baby. He was tired and frightened and hungry, so he kept running away and rushing to the people. He was fast and slippery and was not easy to catch. அதை மீட்க பல பேர் முயன்றாங்க, ஆனால் அது மிகவும் பெரியதாகும். அதாவது எவ்வளவு இருந்ததுன்னா 270 கிலோ இருந்ததுனா கூட அது என்ன பண்ணுச்சு, பயந்துட்டு இருந்ததால அது என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. இறுதியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓவன் அப்படின்ற ஒரு மனுஷன் தான் என்ன பண்ணாரு, அது பிடிக்கிறதுக்கு உதவுனாரு, மனிதர். அதனால அந்த குட்டி நீர் யானைக்கு என்னன்னு பேர் வச்சாங்க, ஓயன் அப்படின்னு பேர் வச்சாங்க. They used ropes, nets, boats and cars, but they were not able to catch them. Only after a man, that is one, wrestled a baby hippo to the ground, so they called the baby as own. அதால கடைசியா யார் அத ஓன் அப்படின்ற மனுஷன் வந்து அதை பிடிச்சதால அவர் பேரே அது என்ன பண்றாங்க, ஓன் அப்படின்னு பேர் வச்சாங்க. Owen was taken to a wildlife sanctuary. Everyone thought that it could be looked after here, but Owen was not happy at all. He was tired and was frightened. As soon as he reached the sanctuary, he saw a large greyish tortoise. It looked a bit like his mother. He ran to the creature and hid behind it, just like a baby hippo would hide behind its mother. The animal he could choose, the 130-year-old giant tortoise called Meese. Okay, the Meese was surprised by Owen, but he left Owen cuddle close to him. Soon, the two of them became friends. அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது ஒரு வனவிலங்கு பாதுகாப்புக்கு கொண்டு போனாங்க. அங்க என்ன பண்ணது, அது ரொம்ப பயந்து போயிருந்தது. ஆனா அது என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய ஆமை அவங்க அம்மா மாதிரி இருக்கிறத பார்த்துச்சு. அந்த ஆமை தான் என்னன்னு சொல்றோம், மீஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆமையை பார்த்தது. அந்த ஆமை தனது தாயை போல இருக்கிறதால அதன் அருகே சென்று அது போய் என்ன பண்ணி ஒளிஞ்சுக்கிச்சு. அப்ப அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அதுக்கும் பெரிய ஆமைக்கும் அந்த நீர் யானை, குட்டி நீர் யானைக்கும் நடுவில் என்ன இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது. At first, Owen did not know what to eat and how to eat, but the follow me started
started copywriting him as he would down this mother. And Mees thought want to heed the leaves, grasses and things to eat. The two become good friends and would walk around together, swim together, sleep together and eat together. Soon they learned to tell each other what they wanted to do. Okay, Mees அப்படின்ற ஆமை ஆணுக்கு என்ன பண்ணுச்சு, எப்படி உணவு சாப்பிடுவது, என்ன இருக்கிறதுல என்ன ஆமை தான் பெருசு. அப்ப அந்த குட்டிக்கு வந்து குட்டியா இருக்கிற அந்த நீர் யானைக்கு அது எப்படி சாப்பிடுது அப்படின்னு கத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டுமே என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நீந்தினாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குனாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க, ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட் ஆனாங்க. This friendship astonished the people in the world. That is while park, it was unusually a mammal and a reptile to bond and it become friends. இந்த நட்பு அனைவரையும், அதாவது வனவிலங்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நீர் யானை, இன்னொன்னு என்ன இருக்கு, ஆமை. அப்ப இது ரெண்டுமே என்ன இருக்கு, நண்பர்களா இருப்பது ரொம்ப அரியது. ஒண்ணு வந்து ரெப்டைல் இனத்தை சார்ந்தது, இன்னொன்னு மேமல் இனத்தை சார்ந்தது, பாலூட்டிகள், இன்னொன்னு என்ன இருக்குது, ஊர்வன இனத்தை சார்ந்தது. அப்ப ரெண்டுமே நண்பர்களா இருக்கிறது ரொம்ப அரிதாக இருந்தது. அதனால But this what happened. Owen lost his mother and adopted a giant tortoise. Giant tortoise na periya tortoise learned to survive. The two of them become quite famous as lot of long news channels wrote and spoke about them. Even today you will find a lot of videos which show you the story of Owen Mees in the internet. இன்னைக்கும் அதாவது வந்து இந்த நட்பு அனைவரையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ஆனால் ஓவன் தன் தாயை இழந்த பின்ன மீஸ தாயை போல ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணுச்சு, கற்றுக்கொண்டது. இன்னைக்கும் அதோட இன்டர்நெட்ல அந்த நியூஸ் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். புக் எக்ஸசைஸ்ல the baby hippo was named after his rescuer. அவர் தான் யார் அதுன்னு சொல்றோம், ஓவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. which sentence is correct? Mees did not know why Owen come close to him but he left him stay. Z teach Owen in the wildlife sanctuary அப்படின்னா to swim. Read the passage and answer the questions. Owen was taken to a wildlife sanctuary. Everyone thought he could be well looked after but his Owen was not happy at all. He was tired and very frightened. As soon as he reached the sanctuary, he saw a large greyish tortoise. It looked a bit his mother. He ran to his creature and hid behind it, just like a baby hippo would hide behind his mother. The animal he chose was a 130-year giant tortoise named Z. The Z was very surprised by Owen, but he left Owen cuddle close to him. Soon the two of them become friends. Why was Owen taken to the wildlife sanctuary? To be well looked. Why did Owen hide behind Mees? He was frightened and Mees looked like his mother. Who is Z? A 130-year-old giant tortoise. Rearrange the following sentences in the correct order. First one is, Owen was separated from his family as a tsunami in 2004. 1. Next, the villagers in Kenya struggled to rescue the hippo. Second one. Third one, a young man named Owen helped catch the hippo and it was named after him. 3. 4. Owen was taken to a wildlife sanctuary. That is 4. 5. Fifth one, Owen meets 130-year-old tortoise named Z. 5. Next one is Owen and Z become best friends. That is 6. Discuss his friends. Do you like the story? Why or why not? Okay, do you like the story? Yes. Why not? That is why அப்படின்பது it shows friendship, kindness between animals. Identify the similarities and differences of the Owen and Z. Identify the similarities and differences of Owen and Z. அதாவது next, similarities பார்க்கும்போது both are animals, both become friends, both live in sanctuary. அப்ப next, differences பார்க்கும்போது Owen is a baby hippo, Z is a old tortoise. Owen is a young and active, Z is old and slow. Next, Owen lives in water, Z lives in land. Next, write a caption of this picture. One is done for you அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல first help the needy அப்படின்னு ஒரு girl ஒரு கையை பிடிச்சு போறத காமிக்கிறாங்க. Next, plastic கொடுத்திருக்காங்க. So don't use plastic bags அப்படின்ற caption எழுதலாம். Next, இங்க plant கையில வச்சிருக்காங்க. அப்ப plant trees or save trees. Next, இங்க water இருக்கு. அப்ப save water. Next, steps to success அப்படின்னா find their group name and write them in the blanks. One is done for you. அதாவது eel, seal, walrus, seahorse அப்படின்றது எல்லாமே sea animals. மேல கொடுத்திருக்காங்க elephant, tiger, lion, monkey எல்லாமே land animals. அதே மாதிரி eel, seal, walrus, earth, sea animals, pearl, coal, conch, oil அப்படின்றது sea products. Submarine, ship, yacht, ferry அப்படின்றது water transport or water vehicles. Kite, that is kite surfing, scuba diving. Next one is parasailing எல்லாமே water sports. Next, albatross, penguin, pelican, fish, hawk அப்படின்றது sea birds. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.